ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெட்மி 9 பவர். இது வந்து பேட்டரி கனெக்டர் டேமேஜ். இது வந்து கஸ்டமர் வந்து டேட்டாஸ் தான் ரொம்ப முக்கியம், டேட்டாஸ் கொஞ்சம் எடுத்து கொடுங்க, மற்ற இடத்துக்கு கொடுத்தது ரெடி ஆகுதுன்னு சொல்லி ரிட்டன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இது வாட்டர் டேமேஜ் ஏற்கனவே கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணி டேமேஜ் ஆக்கியிருக்காங்க. இது எப்படி ரெடி பார்க்கலாம் ஓகேங்களா. இது விபட் கைன் வருது ஓகேங்களா. விபட் கைன் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது தெர்மா கைன் சுத்தமாக கிடையாது. ஐடி கைன் இங்கே வருது, தெர்மா கைன் இங்கே வர ஓகேங்களா. இங்கே தான் ரீடிங்கே கிடையாது. தெர்மா கைன் நம்ம ஜம்பர் அடித்து இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார் இது இங்கேருந்தே தெர்மா கைன் இங்கேருந்தே இதுக்கு கட்டாயம் இருக்குது. இதுவே வேல்யூ எதுவும் ஆக ஓகேங்களா. மல்டிமீட்டருக்கு செக் பண்ணிவிட்டு ஏன்னா கஸ்டமருக்கு ரொம்ப டேட்டாஸ் தான் முக்கியம். இப்படியே டேட்டா மட்டும் எடுத்து கொடுங்க. ஏன்னா செட்டுக்கும் இதாகணும் இதாக இருக்கணும். நம்ம மேக்ஸிமம் ஃபுல்லாகவே வாட்டர் டேமேஜ் தான். ஏன்னா இந்த பேட்டரி கனெக்டர் ஏற்கனவே போன சுத்தமாக டேமேஜ் ஆகியிருக்காங்க. நம்ம இப்போ அதை தான் ரெட்டிஃபை பண்ண போகிறோம் ஓகேங்களா. இந்த தெர்மோகைன் இதுக்குமே கண்டினியூட்டிவாக நம்ம பேட்டரி கனெக்டர் மாட்டினாலும் தெர்மோகைன் தனியாக தான் இது பண்ணணும் ஓகேங்களா. தெர்மோகைன் சுத்தமாக இதாகல. ஏன்னா பேட்டரியோட இது தெர்மோகைன் கண்டிப்பாக நமக்கு தேவை ஓகேங்களா. அது தெர்மோகைன் சுத்தமாக அந்த கைனுக்கு ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தாலும் எதுவும் ஆக. பேட்டரி ஐடி கைன் ஆனால் கரெக்டாக இருக்குது ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு பேட்டரி கனெக்டர் மாற்றலாம், மாற்றிட்டு ஜம்பை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பேட்டரி கனெக்டர் மாற்றிட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் சில பேருக்கு சின்ன விஷயமா தெரியும், சில பேருக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். நம்ம எதாக இருந்தாலும் ஒர்க் பண்ணால் தான் ஓகேங்களா. அது ஏன்னா பேட்டரி கனெக்டர் பேட்டரினே ஷார்ட் ஆகிருக்கு. இது கிரவுண்டுக்கு ஷார்ட் ஆகிருந்தால் கண்டிப்பாக ரெடி பண்ணது இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் வேலை நமக்கு வந்து கிரவுண்டுக்காக எதுவும் ஷார்ட் ஆகலை ஓகேங்க. கிரவுண்டுக்கு எதுவும் டச் ஆகிருந்தால் இன்னும் பிரச்சனை நிறையா இருக்கும். அதனால் பேட்டரி கனெக்டர் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது இப்படி தான் மேக்ஸிமம் எல்லா பேட்டரி கனெக்டரும் மாற்றுறதுக்கான ப்ரொசீஜரே இது தான். இதை நம்ம ஒவ்வொரு பேட்டரி கனெக்டரும் இது பண்ணி போட்டாலே கரெக்டாக இருக்கும். அதனால் பேட்டரி கனெக்டர் ஃபஸ்ட்டு இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. பேட்டரி ஐடி லைனும் வந்து கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. ஐடி லைனும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜம்பருக்கு அடிச்சிக்கலாம். ஏன்னா ஐடி லைனும் ஒரு பக்கம் சுத்தமாக ஷார்ட்டேஜ் ஆன மாதிரி தான், அதாவது சுத்தமாக ட்ராக் கட் ஆன மாதிரி இருக்குது ஓகேங்களா. அது நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. கண்டிப்பாக ஐடி லைனும் ஜம்பர் அடிக்கணும் தான் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதை ரெட்டு ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை இது பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம பேட்டரி கனெக்டர் வச்சுன்னா கரெக்டாக உட்காரும், கரெக்டாக எந்த பிரச்சனையும் இருக்காது ஓகேங்களா. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேட்டரி கனெக்டருக்கு டைம் அதிகம்தான், வீடியோவே கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா பேட்டரி கனெக்டருக்கு கொஞ்சம் கிரவுண்டு எல்லாத்தையும் டச் ஆனதால இதே சில பேர் இதை கிரவுண்ட் ஆக்கிட்டு இது பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். அந்த வகையில் நமக்கு வந்து ரொம்ப சேஃப் தான். செட்டும் ஆனால் பக்கா ஒர்க்கிங் தான். அதாவது மற்ற இடமும் ரீடிங்காக பக்கா ரீடிங்காக காட்டுது, எல்லாமே ஓகே தான். ஜஸ்ட்டு தனி இந்த இடத்துல பட்டு சுத்தமாக அழிச்சு போனால் தான் இப்போ இதுவும் இதுதான் ஷீட் ஏற்கனவே கட் பண்ணியிருக்காங்க, அதனால் விட்டுருக்கு. ஆனால் அது எதுவும் ட்ராக் கட் ஆகலை, அது வரைக்கும் நமக்கு ரொம்ப நல்ல விஷயந்தான் ஓகேங்களா. இது ரெட்டு நம்ம எந்த அளவுக்கு ஏற்றணுமோ அந்த அளவுக்கு ஏற்றிக்கணும். ஏற்றினா தான் நமக்கு இதாக இருக்கும். இது பேட்டரி கனெக்டருக்கு மாற்ற போகுது, மாற்றிடலாம் ஓகேங்களா. இது பேட்டரி கனெக்டராக மேக்ஸிமம் டெட் போர்டு வந்து கிடைக்கும். இதுக்கு தனியாக நம்ம இது பண்ணணும் அவசியம் கிடையாது. பேட்டரி
மைல்டாக ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு ஆகணும். ஓகேங்க. ரொம்ப ஹீட் அதிகமாக கொடுத்தாலும் கனெக்டர் மிட் ஆகிடும். இப்போ இன்னும் இதுக்கு நம்ம இது பண்ணணும், லைட்டாக இது பண்ணிவிட்டு வச்சாலே போதும். ஓகே, கரெக்டாக தான் உட்காந்துருக்கு. கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு ஹெட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பக்கமும் கொஞ்சம் இதாக இருக்குது, இந்த பக்கமும் ஹெட்டு கைட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் கிப்பாக பிடிச்சிட்டு இருந்தால் தான் நமக்கு இதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஹெட்டு வச்சு இது பண்ணால் தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்காக ஹெட்டு வச்சாங்க. ஓகேங்களா. இது ஷார்ட்கிங் கன்னும் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா அதுவும் கனெக்ட் ஆகிடும். அதனால் நம்ம எல்லாமே நார்மல் ஹீட்டுக்காக இருக்கணும். ரொம்ப தான் இது பண்ணால் கஷ்டமாக தான் ஆகிடும். பண்ணிக்கலாம். ஓகேங்க. ரீடிங் வருது, இந்த ரீடிங் ஓகே தான், கிரவுண்ட் ஓகே. திரும்ப இது பேட்ரி ஐடி லைன், அது சுத்தமாக இது ஃபஸ்ட்டு தெர்மல் கைன் நம்ம ஜம்பை கிடச்சிக்கலாம். தெர்மல் கைன் வந்து பேட்டரியோட இது போர்டோட பேக் சைட். ஓகேங்களா. ரெசிஸ்டன்ஸ் காட்டும் உங்களுக்கு. இந்த வெயிட்டாக ஃபிக்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா திருப்பியும் ஜம்பை எடுத்துகிட்டு வந்து அடிக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால தான். தெர்மல் வந்து மேக்ஸிமம் பின்னாடி அந்த ரெசிஸ்டன்ஸ் எந்த வரும், அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம டைரெக்டாக ஜம்பை கிடச்சிக்கலாம். ஓகேங்களா. காட்டுங்க பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ். ஒன்றும் பெரிய ஜம்பெல்லாம் கிடையாது, சும்மா அதுக்கு வந்து பேக் சைடுக்காக நம்ம எடுத்து, ஏன்னா லைன் அங்கே வாங்க. ஓகேங்களா. அதுக்கு தான் நம்ம இப்போ ஜம்பை மேக் பண்ண போவோம். அது வந்து ஜம்பை இதுக்கு வந்து கொடுத்து தெர்மல் லைனுக்கு பண்ணிக்கலாம். தெர்மல் லைனுக்கு ஜம்பை அடிச்சாச்சு. கட் பண்ணிவிட்டு, ஏன்னா தெர்மல் லைனுக்கு கொஞ்சம் கட்டாக ஃபிட்டிங்காக ஆகணுமேன்றதுக்காக இது பண்ணியிருக்கேன். ஓகேங்க.
வருது. இப்போ ரீடிங் கொஞ்சம் விட்டு விட்டு வருது. ஷார்ட் கிங் கரெக்டாக உட்காகன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டிக்கும் ஷார்ட் கிங் இது பண்ணிக்க மேக் பண்ணிக்க கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஃப்ளெக்ஸு கரெக்டாக கொஞ்சம் கரெக்டாக இதாக மாட்டேங்குது. ஃப்ளெக்ஸை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஃப்ளெக்ஸை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் க்ளீனாக ஜம்பை கிடச்சோன்னு வச்சிங்கன்னா அதுக்கு கஸ்டமர் ஏதாவது கீழே போகாங்க இது போகாங்கனாக்கும் எடுத்துகிட்டு வராது. நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா ஒன்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டுனா திருப்பியும் கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு நமக்கு ஃப்ரீயாக ஆகிடலாம். ஓகேங்களா. அதனால தான் இப்போ ஜம்பை திருப்பி அடிக்கிறேன். ஏன்னா தெர்மல் கைன் சுத்தமாக வர பேட்டரி கைன் சப்போஸ் ஐடி கைன் வரனாலும் நமக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கு வேல்யூ வருது. அதனால் நம்ம ஈஸியாக அதுக்கு வந்து மேக் பண்ணிடலாம். இதுதான் பின்னாடி ரெஜிஸ்டன்ஸ் வந்து எடுத்து நம்ம தெர்மல் கைன் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணோம். ஓகே, ரீடிங் இப்போ கரெக்டாக வருது. ஓகேங்களா. வி பட்டுக்கும் ரீடிங் வருது. கிரவுண்டு ஓகே. எப்பயும் போல் கிரவுண்டு ஓகே. ஐடி கைன் கொஞ்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க்கு முடிஞ்சது. இப்போ நம்ம ஐடி கைன் தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு பேட்டரி அப்படியே போட்டு செக் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் எதுவும் இதாகனா நம்ம ஐடி கைன் எதிர்பார்க்கலாம். சப்போஸ் வாங்கினா ஐடி கைன் ஜப்பாக கிடைக்கலாம். ஓகேங்களா. தெரிஞ்சு மேக்ஸிமம் ஓகே இருந்தான்னு நினைக்கிறேன். நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணியே பார்த்தாலாம். இது மேக்ஸிமம் நிறைய 2 கடையில் போய்ட்டு ரிட்டன் வந்தது. அதனால் நம்ம கொஞ்சம் ஃபினிஷிங்காக தான் இது பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். பேட்ரி சார்ஜ் ஏறுது. ஓகேங்களா. செட்டு ஓகே. கஸ்டமர் கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை டேட்டாஸ் தான். நம்ம செட்டே ரெடி பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் செட் 100% ஓகே. ஏன்னா பேட்டரி சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்தா சார்ஜும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. டிஸ்பிளே கனெக்டர் கொஞ்சம் இதாக இருந்தது. அதையும் கனெக்டராக மாற்றி ஓகே தான்.